ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு ஷான்ப்ரி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு எம்எஸ் வேர்ட்ல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து நம்பரிங் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து புல்லட்ஸ். புல்லட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு அசைன்மெண்ட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அந்த அசைன்மெண்ட் ஒர்க் எழுதும்போது நம்ம உள்ள வர பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுவோம்ல. அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் போட்டு எழுதுவோம், டிக் பண்ணி எழுதுவோம், டாட் வச்சு எழுதுவோம். இந்த மாதிரி வந்து ஒரு ஹெட்டிங் கீழே வர பாயிண்ட்ஸை வந்து இந்த மாதிரி டிசைன் போட்டு எழுதுவோம்ல, அதை தான் நம்ம புல்லட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நான் ஒரு ஹெட்டிங் சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஹெட்டிங் கீழே எனக்கு வந்து ஒரு சப் பாயிண்ட்ஸ் வேணும். அப்போ நான் இந்த புல்லட்ஸை போய் கிளிக் பண்ணுறேன். இந்த புல்லட்ஸ் பக்கத்தில் ஏரோ இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் நிறைய ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டிசைன் வேணும், கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது சன், அதுக்கப்புறம் சப் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். மூன், எர்த். ஓகே, இப்போ நீங்கள் என்டர் கொடுக்க உங்களுக்கு இந்த புல்லட்ஸ் வரும். வேண்டாம்னா அகைன் ஒரு வாட்டி நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அப்படியும் உங்களுக்கு ரிமூவ் ஆகலைன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அந்த புல்லட்ஸ்லேயே கிளிக் பண்ணிவிட்டு நன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ். அதே மாதிரி இந்த புல்லட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே டிசைன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வேணும், அதாவது நிறைய சிம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே கீழே டிஃபைன் நியூ புல்லட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் சிம்பிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணதுக்கப்புறம் நிறைய சிம்பிள்ஸ் எனக்கு ஷோ ஆகுது. பாருங்கள், இங்கேருந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி சிம்பிள்ஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, எனக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா எமோஜி. எனக்கு இந்த எமோஜி தான் வேணும். இந்த எமோஜி தான் புல்லட்டாக வேணும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஓகே கொடுக்குறேன். இப்போ ஓகே கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் டைப் பண்ண அந்த எமோஜி தான் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த எமோஜி மறுபடியும் வேணும்னா அகைன் ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் அந்த டிஃபைன் நியூ புல்லட்லேயே பாருங்க, புல்லட்ஸ்குள்ளே போகிறேன். அதில் டிஃபைன் நியூ புல்லட் நம்ம சிம்பிள் இப்போ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிக்சர். பிக்சர்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா புல்லட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்சர். ஓகே, இப்போ நான் பிக்சர் கிளிக் பண்ணிட்டேன். பிக்சர் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிக்சர் நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்டார் வேணும், ஸ்டாரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுப்பேன். இப்போ பாருங்க, எனக்கு அந்த ஸ்டார் வந்து ஒரு புல்லட்டாக வந்துடுச்சு. ஆல்ரெடி நான் ஒரு இமேஜ் வச்சுருந்தேன் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு, அந்த இமேஜ் தான் எனக்கு என்னவா வந்திருக்குன்னா புல்லட்டாக எனக்கு இன்செர்ட் ஆகிருக்கு. உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கூட நீங்கள் ஒரு புல்லட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ். வேணும்னா அகைன் ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பரிங். புல்லட்ஸ் பக்கத்துலேயும் நம்பரிங் இருக்கும். அதனால கர்சர் இருக்கும்போது அதோட நேம் என்னவோ அது ஷோ ஆகும். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த டிசைன்ஸ்லாம் வேண்டாம், புல்லட்ஸ்லாம் வேண்டாம். அதுக்கு பதிலாக எனக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரிங். நம்பரிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக எழுதுவோம்ல ஒரு ஹெட்டிங் கீழே ABCD 1 2 3 ராமன் லெட்டர்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் போட்டு எழுதுவோம்ல, அதை தான் நம்ம நம்பரிங் சொல்லுவோம். இப்போ எனக்கு வந்து பாயிண்ட்ஸில் வேணும். இப்போ நான் பாயிண்ட்ஸ் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த மாதிரி பாயிண்ட்ஸில் வரும். இதுதான் வந்து நம்பரிங். ஸோ புல்லட்ஸை வந்து ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம், நம்பரிங் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் அண்ட் நம்பரிங் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷான்ப்ரி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.